கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக இணைந்திருங்கள். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களிலே கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சியை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதி சரிகட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை எல்லாரும் ஒருமனப்பட்டு சொல்லுவோமா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக யாராவது நம்மளை துன்பப்படுத்தினாலோ, கஷ்டப்படுத்தினாலோ, வேதனைப்படுத்தினாலோ, வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போராட்டம், பல பிரச்சனைக்கு நடுவில் தான் இந்த இரவு நேரத்தில் செய்தி கேட்குறீங்க. ஒரு பக்கம் பார்த்தா வீட்டுக்குள்ளேயே இருக்கும், ஊழியம் செய்கிற குடும்பத்தில் ஊழியத்தில் உண்டு, வேலைக்கு போகிற இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல உண்டு, வியாபாரத்துக்கு போகிற இடத்துல வியாபாரத்துக்கு போகிற இடத்துல உண்டு, காலேஜ் படிப்பாங்க அங்கேயும் ஒரு போராட்டம் உண்டு. பலவிதமான துன்பத்துக்கு மத்தியிலே ஒரு பக்கம் பார்த்தா கடன் பிரச்சனை, அவங்க வாழ்க்கையில் பார்த்தா அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கும். எனக்கு நிறைய ஜெபகுறிப்பு வரும்போது கடனில் கஷ்டப்படுறது நிறைய குடும்பங்கள் ஜெபிக்க சொல்லுவாங்க. அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தா பல பிரச்சனைகள் உண்டு. இந்த இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, பராக்கிரமசாலியாக என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. அவர் என் கூட இருக்கிறதுனால என்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்க என்னை மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். ஏன்னா கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோட இருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலி என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் கூட கர்த்தர் கூட இருந்தால் கண்டிப்பா யோசேப்பை போல உயர்த்துவார். 24 மணி நேர வாழ்க்கையில் நம்ம தீமை வெறுத்து வாழணும். அது நம்ம மேல விழுத்த கடமை. உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், நீதியை பின்பற்றணும், கர்த்தருக்காக வாழணும். பரலோகத்துக்கு போற பிள்ளைகள் இந்த பூமியினோட எல்லா காரியத்தையும் வெறுக்கணும். ஏன்னா சில குடும்பத்திலே எல்லாம் எனக்கு வேணும் 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 ஒரே வேணும் வேணும். ஆமா, இப்படி நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு வேண்டாம். யாராவது நம்மளை துன்பப்படுத்தினால் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். ஹல்லேலூயா. தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யாராவது எந்திரிச்சால் கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்வார். மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். மறக்கப்படாத கர்த்தர் ஒரு குடும்பத்திலே நம்ம கூட இருக்கும்போது நமக்கு விரோதமா யாராவது எழும்பினால் மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய கோபம் நியாயத்திற்கு வெளிப்படும் போது நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தினால் மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். அவர்களுக்கு உண்டாகும். நம்மளை யாராவது துன்பப்படுத்துறாங்களா, அவர்களுக்கு உண்டாகும். அதனால இரவு நேரத்திலே நம்ம கூட கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா நம்மோடு இருக்கிறார். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் தான் என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து
என் கற்பனை கை கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய நியமங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். இப்போ கடைசி காலத்துல வாழ்றோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு நியமங்களை கை கொண்டு உண்மையா இருக்கும்போது நம்ம நீதிமான். ஏன்னா அந்த கடைசி காலத்துல விசுவாசம் மட்டும்தான் நினைக்கிறாங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். இப்ப கடைசி காலத்துல எல்லா தேசத்துக்குள்ளுமே விசுவாசத்தோடு பேசுவாங்க. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான், நானும் நீதிமான் தான், நீங்களும் நீதிமான் தான். ஆனா கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ சொன்னாரோ அதே போல நீதிமான் வாழ வேண்டும். உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், கற்பனையை கை கொள்ளணும், கட்டளை கீழ்ப்படியணும், தீமையான கருத்து வெறுக்கணும், பொல்லாத கருத்து வெறுக்கணும். இந்த உலகத்திலே கெட்ட காரியம் தான் அதிகமா இருக்கு. அது எல்லாம் நம்ம வெறுத்தா மட்டும்தான் அவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம்? உகந்த பாத்திரமா இருக்கிறோமா? அவருக்கு பிரியமானபடி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கா? ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமானை சோதித்தறிந்து, அவர் சோதித்து பார்க்கும்போது நம்முடைய கனி, நீதியின் கனி வளருதா? எல்லாம் தேவன் பார்ப்பாரு. ஏன்னா சில குடும்பத்திலே நீதிமானுடைய வேர் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள அஸ்திவாரம், அது கனி இருக்கும், நன்மை செய்யும், நற்கிரியை செய்யும். ஏன்னா கிறிஸ்துவனுடைய வேர், நீதிமானுடைய வேர். ஹல்லேலூயா. நீதிமானை சோதித்தறிந்து, நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே. நீதிமான டெஸ்ட் பண்ணி பார்க்காரு. உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, என் இருதயத்துக்குள்ளே கசப்போ, வெறுப்போ, பகையோ, பொறாமையோ, எரிச்சலோ, இருதயத்துக்குள்ளே வைராக்கியமோ, தேவையில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்கா? ஐயா, மனுஷன் முகத்தை பார்ப்பான் ஐயா, தேவன் இருதயத்தை பார்ப்பார். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இருதயத்தை பார்ப்பார். இன்னைக்கு நிறையருடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? உலக காரியங்கள் தான் இருக்கு. அவ அப்படி பண்ணிட்டாளே, அவ அப்படி பண்ணிட்டானே அப்படி சொல்லி இந்த காய் மகாரத்தை தான் உள்ள வச்சுக்கிட்டு ராத்திரி புலம்பிட்டு கிடப்பாங்க, காலையிலையும் புலம்பிட்டு இருப்பாங்க. தேவனோடு தொடர்பு கொள்ற பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ளே தேவையில்லாத எந்த ஒரு வேண்டாத காரியமும் வேண்டாம். இப்ப என் வாழ்க்கையில எல்லாம் என்னை ஏமாத்தி இருக்காங்க, என்னை கஷ்டப்படுத்தி இருக்காங்க. என் கூட பயங்கரமான பராக்கிரமசாலியா கர்த்தர் என் கூட இருக்கணும் அப்படின்னா இந்த அழிந்து போற குப்பையான காரியங்கள்லாம் வெறுத்துட்டு வெளியில வந்துடணும். நம்ம செத்தா பரலோகத்துக்கு போகணும். அப்ப நம்மளுடைய வீடு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு, மோட்சத்துல இருக்கு, சொர்க்கத்துல இருக்கு. அந்த சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த உலகத்துல வெறுக்க வேண்டிய காரியத்தெல்லாம் வெறுக்கணும். எனக்கு ஒரு குடும்பத்துல ஒரு ஐயா சொன்னாரு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருந்தேன், நான் ரசிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னாரு. சரி சொல்லுங்க அப்படின்னு. இப்போ 2-3 மாசமா எனக்கு ரொம்ப பிரச்சனை, என் மனைவிட்ட சண்டை போட்டுருந்தேன், கோபத்துல போய் தண்ணி அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னாரு. எனக்கு என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னாரு. அப்புறம் மறுபடியும் அவருக்காக ஆலோசனை கொடுத்து சில காரியங்களை சொல்லிவிட்டேன். இரவு நேரத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் நிறைய இருக்கு. செல்போன் இருக்கு, தேவையில்லாத ஃப்ரெண்ட் இருக்கு, தேவையில்லாத வெப்சைட் இருக்கு, தேவையில்லாம யார்ட்டையா பழகினாலே போதும் வம்பா போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல காணாம போயிடுவாங்க. அப்புறம் ஆவிலெல்லாம் இருக்க மாட்டாங்க, பாவத்துல போய் சிக்கி கொள்வாங்க. ஒரு குடும்பத்துல ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா தீமையை வெறுக்கணும்,
ஏன்னா தேவன் உள்ளந்திரியங்களையும் இதயத்தையும் சோதித்து ஆராய்ந்து அறிந்து எல்லாம் பார்ப்பாரு, எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க, அந்த கம்பெனியில் ஒரு லேப் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் வெளியே வரதுக்கு முன்னாடி பல முறை செக் பண்ணி பார்ப்பாங்க. கவர்மெண்ட்டை செக் பண்ணி காமிப்பாங்க, இந்த ப்ராடக்டை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட்டை முதல்ல செக் பண்ணி அந்த லைசன்ஸ் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் சேல்ஸுக்கு வரும். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க முன்பாக தேவன் அந்த குடும்பத்தை பல முறை பார்ப்பாரு. ஒருவேளை நமக்கு யாராவது விரோதமா யாராவது சேட்டை பண்ணிட்டு இருக்காங்களா, நீர் அவர்களுக்கு நீதி சரி கட்டுவதை காண்பேனாக, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டு சொல்லி முடிச்சிட்டாரு. நீங்க பாத்துக்கோங்கப்பா அப்படி சொல்லி முடிச்சிட்டாரு. அதனால இரவு நேரத்திலே தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை பரலோகத்தில் தேவன் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்புள்ள அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே எங்களை தாழ்த்திடுவோம்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள என்ன இருக்கு உங்களுக்கு தெரியும்பா. எங்களோட வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிப்பீங்களா, அக்கிரமத்தை மன்னிப்பீங்களா, மீறுதலை மன்னிப்பீங்களா, துணிகரமான பாவத்தை மன்னிப்பீங்களா, துன்மார்க்கமான காரியத்தை ஏதாவது மன்னிப்பீங்களா? உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம நாங்க எங்கெல்லாம் புறப்பட்டு போயிட்டு நம்ம எல்லா பாவத்தையும் மன்னிப்பீங்களா? மன்னிக்கிற தேவன், எங்களுடைய பாவத்தை மன்னிப்பீங்களா? எங்களுக்கு ஜீவ புஸ்தகத்துல எங்க பேர் எழுதப்படணும்ப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னித்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரிங்க. எங்களுக்கு சுத்திகரிப்பு வேணும்ப்பா. எங்களை ஆசீர்வதிக்கணும்ப்பா. நீங்க இந்த இரவு நேரத்துல இந்த நாள் முழுவதும் பாதுகாத்தீங்களே, நன்றி 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 நன்றி. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்திரோம்ப்பா. அப்பா உங்க பாதபடியில வரைக்கும் ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நிறைய குறைகள் குற்றங்கள் உண்டு, மன்னிக்கிற தேவன் அல்லவா? ஆசீர்வதிப்பீங்களா? ஆசீர்வதிங்க. உங்க பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்பமான தூக்கம் தாங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு புறப்பட கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுக்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தர் பூர்ண சுகமாக்கி தாங்க. பூர்ண சுகம் தாங்க. இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இந்த இரவு நேரத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை இருக்கும் எல்லா தேவையெல்லாம் தந்து ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படும். எல்லாரும் மனம் திரும்பணும். எல்லாரும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கணும். எல்லாரும் இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளணும். அந்த கிருபை தாங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் தேவன் அருளி அப்போ மினிஸ்டர்ல நம்முடைய பாதுகாப்பு பண்ணிக்கணும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க, ஆசீர்வதித்தாங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகால வேளையில எழுப்பி விடுங்க. உங்க நாம மையப்படட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடணும். துதி கன மகிமை எல்லாமும் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, தேவனுக்கு மேம்படாதாங்க. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.